ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நாவல் ஸ்டோரிஸை போடலான்னு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கதைக்குள்ளே போகலாமா? வறுமை என்பது ஒரு கொடிய நிழல் போல சாந்தியை துரத்தி கொண்டே இருந்தது. குமார் ஒரு தனியார் நிறுவனத்தில் மிக குறைந்த சம்பளத்தில் வேலை பார்த்து வந்தான். அந்த சொற்ப வருமானம் வாடகைக்கும் அன்றாட பசிக்கும் கூட போதுமானதாக இல்லை. இதற்கிடையில் சாந்திக்கு ஒரு பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தையை தனியே விட்டுவிட்டு அவளால் எந்த வேலைக்கும் போக முடியாத நிலை. ஒரு நாள் மாலை நேரம் வாசலில் அமர்ந்து ஏதோ ஒரு சிந்தனையில் இருந்த சாந்தியை பார்க்க வந்தால் பக்கத்து வீட்டு சகுந்தலா. என்ன சாந்தி, முகம் ஒரு மாதிரி இருக்கு, மறுபடியும் என்ன பணப்பிரச்சனையா என்று மெல்ல பேச கொடுத்தாள் சகுந்தலா. ஆமாங்க்கா, கையில் ஒரு பைசா கூட இல்லை. பாப்பாவுக்கு வேற பால் பவுடர் வாங்க கூட காசு இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். குமார்கிட்டையும் கேட்க முடியல, அவரே ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறார் என்று கண் கலங்கினாள் சாந்தி. சகுந்தலா அவளுக்கு மிக அருகில் வந்து அமர்ந்தாள். சாந்தி, எனக்கு ஒரு விஷயம் தெரியும். நீ சரின்னு சொன்னா உன்னோட கஷ்டம் எல்லாம் ஒரே மாசத்துல காணாம போயிடும். ஆனா உன் வீட்டுக்காரர் சம்மதிப்பாரன்னு தெரியல எனக்கு. சாந்தி நிமிர்ந்து பார்த்தாள். என்ன வேலைக்கா? உழைக்க நான் தயார். வேலைன்னா அது சாதாரண வேலை இல்லை, ஒரு பெரிய எடுத்து விஷயம். அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க ஒரு நல்ல தாய் வேணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முதலாளி ரொம்ப வசதியானவர், ஆனால் குழந்தை மேலே உயிரே வச்சிருக்கிறாரு. நீ சம்மதிச்சா மாதம் 25,000 ரூபா, உன் குழந்தையும் நீயும் சந்தோஷமாக இருக்கலாம், உன் குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், அவங்க குழந்தையும் நீ பார்த்துக்கணும், அவ்வளவுதான். சாந்தி திகைத்து போனாள். என்னக்கா சொல்கிறீங்க? நான் எப்படி இன்னொரு குழந்தைக்கு? யோசிக்காத சாந்தி, வறுமை வரும்போது கௌரவம் பார்த்தா வயிறு நிறையாது. அந்த பணக்கார முதலாளி சந்துரு ரொம்ப நல்லவர். ஒரு வாட்டி நேரில் போய் கேட்டு பார்ப்போம். அவர் தரப்போகிற பணத்தை பார்த்தா உன் புருஷனே வேணான்னு சொல்ல மாட்டார். வா, முதல்ல போய் பேசி பார்ப்போம் என்று சகுந்தலா அவளை தூண்டினாள். மன தயக்கத்துடனே சாந்தி அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தாள். அங்கே சந்துரு தன் குழந்தையை ஏந்தியபடி சோகமாக அமர்ந்திருந்தார். சாந்தியை பார்த்ததும் அவருக்குள் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. சகுந்தலா சொன்னது போலவே சாந்திக்கு மாதம் 25,000 சம்பளம் பேசப்பட்டது. நாட்கள் நகர்ந்தன. சாந்தியின் கைகளில் பணம் புரண்டது. வீட்டின் வறுமை மெல்ல மெல்ல மறைந்தது. ஆனால் ஒரு நாள் இரவு அவள் அறையில் தன் குழந்தையுடன் இருந்தபோது எதிர்பாராத விதமாக சந்துரு உள்ளே நுழைந்தார். அவரது கண்கள் அன்று ஏதோ ஒரு வித்தியாசமான போதையில் இருந்தது போல சாந்திக்கு தோன்றியது. அவர் சாந்தியின் அருகே வந்து ஒரு கட்டை நீட்டினார். சாந்தி, இதுவரை என் குழந்தைக்கு பால் கொடுத்தாய். இன்று இன்று எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா? இதோ 1,00,000 ரூபாய். இன்று ஒரு நாள் மட்டும் என்னை உன் குழந்தையாக நினைத்துக்கொள் என்றார். திடுக்கிட்டு போன சாந்தி தன் கையில் இருந்த அந்த 1,00,000 ரூபாயும் தன் குடும்பத்தின் வறுமையும் ஒரு நிமிடம் யோசித்தாள். அந்த நிமிடம் அறையின் விளக்குகள் அணைக்கப்பட்டன. சகுந்தலாவின் வார்த்தைகள் சாந்தியின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தன. உன் குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், உன் வறுமை தீரும் என்ற அந்த ஒற்றை வரி அவளை தூங்க விடவில்லை. மறுநாள் காலை தன் மெலிந்த குழந்தையை இடுப்பில் அணைத்தபடி சகுந்தலாவுடன் அந்த பெரிய பங்களாவிற்குள் சென்றாள் சாந்தி. வாசலிலே பிரம்மாண்டம் மிரட்டியது. கார் நிறுத்தப்பட்டிருந்த விதம், பழிங்கு தரைகள் என அனைத்தும் அந்த வீட்டின் செல்வ செழிப்பை பறைசாற்றின. உள்ளே நுழைந்த சாந்திற்கு ஒரு நிமிடம் மூச்சு முட்டியது. தாய் பாசமில்லாத தாய் வரவேற்பறையில் அந்த வீட்டின் எஜமான் குமுதா ஷோபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருந்தாள். அவள் முகத்தில் ஒரு விதமான அகங்காரம் தெரிந்தது. அங்கே ஒரு வேலைக்காரி அழுது கொண்டிருந்த குழந்தைக்கு பால் பாட்டிலை வாயில் திணிக்க முயன்று கொண்டிருந்தாள். ஆனால் அந்த குழந்தை எதற்கும் அடங்காமல் வீறிட்டு அழுது கொண்டிருந்தது. குமுதா சாந்தியை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒருவித அருவருப்போடு பார்த்தாள். என்ன சகுந்தலா, இவளை தான் கூட்டிகிட்டு வந்தியா என்று அலட்சியமாக கேட்டாள். பின்பு சாந்தியை பார்த்து, உன் முதலாளிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தெரியல. இந்த காலத்தில் எல்லோரும் தாய்ப்பால் கொடுத்து தான் குழந்தைய வளர்க்குறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் ஏதோ பழைய காலத்து எண்ணம். என் உடம்பை கெடுக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லிட்டேன். அதான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தேடிட்டு இருந்தார் என்றாள் குமுதா. சாந்தி அதிர்ந்து போனாள். தன் குழந்தையை பற்றி கவலைப்படாமல் தன் அழகை பற்றி பேசும் ஒரு தாயை அவள் அதுவரை பார்த்ததில்லை. எனக்கு ஷாப்பிங் போக நேரமாச்சு, டிரைவரை வண்டியை எடுக்க சொல்லு என்று வேலைக்காரியிடம் கத்தினாள் குமுதா. பின் சாந்தியிடம் திரும்பி, இதோ பார்,
உன் முதலாளி உள்ள ரூமில் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பேசி சம்பளத்தை முடிவு பண்ணிக்கோ, எனக்கு இதில் எந்த சம்மதமும் இல்லை என்று கூறிட்டு தன் கைப்பை எடுத்துக்கொண்டு விறுவிறு என்று வெளியேறினாள். சாந்தி அந்த இடத்தை மௌனமாக பார்த்தாள். ஒரு தாயின் மடியில் இருக்க வேண்டிய குழந்தை இங்கே ஒரு அந்நிய பெண்ணின் கையில் அழுது தவித்து கொண்டிருந்தது. பணம் இருந்தால் மட்டுமே போதாது, பாசம் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அப்போது அந்த அறையின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து கம்பீரமான தோற்றத்துடன் சந்துரு வெளியே வந்தார். அவர் கண்களில் தன் குழந்தையை பற்றி கவலை அப்பட்டமாக தெரிந்தது. சாந்தியை பார்த்ததும் அவர் முகம் சற்று மலர்ந்தது. நீங்க தான் சாந்தியா? சகுந்தலா உங்களை பற்றி சொன்னாங்க. என் குழந்தைக்கு ஒரு தாயின் அன்பு தேவைப்படுது. உங்களால் அதை செய்ய முடியுமா? நீங்கள் கேட்கிறதை விட அதிகமாகவே நான் பணம் தர தயாராக என்றார் உருக்கமான குரலில் சந்துரு. சாந்தி தன் இடுப்பில் இருந்த குழந்தையை ஒரு முறை பார்த்தாள். பின்பு அழுது கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்த்தாள். வறுமையின் பிடியில் இருந்த அவளுக்கு அந்த நிமிடம் அந்த வேலை ஒரு பெரும் வரப்பிரசாதமாக தெரிந்தது. ஆனால் இதற்கு அவள் கணவன் குமார் சம்மதிப்பானா என்ற அச்சம் அவள் மனதை அரித்தது. பணக்கார எஜமானி குமுதா அலட்சியமாக வெளியேறுவதைக் கண்ட சாந்திற்கு பெரும் மூச்சுதான் வந்தது. பெற்ற பிள்ளையை தன் மார்போடு அணைக்க வேண்டிய வயதில் அதை ஒரு வேலைக்காரியிடம் தள்ளிவிட்டு போக எப்படிதான் இவளுக்கு மனசு வருகின்றதோ என்று நினைத்து கொண்டாள். சாந்திக்கு சத்தான உணவு கிடைக்காததால் அவளும் அவள் குழந்தையும் மெலிந்து போயிருந்தார்கள். ஆனால் இங்கே எல்லாவற்றிற்கும் வசதி இருந்தும் அந்த குழந்தைக்கு தாய் அன்பு கிடைக்கவில்லை. அப்போது சந்துரு மெல்ல அறைக்குள் நுழைந்தார். சகுந்தலா அவரை பார்த்து மரியாதையுடன் எழுந்து நின்றாள். சந்துரு சாந்தியை ஏறிட்டு பார்த்தார். வறுமையின் ரேகைகள் அவள் முகத்தில் படர்ந்திருந்தன. அவளது இடுப்பில் இருந்த குழந்தையோ எலும்பும் தோலுமாக இருந்தது. சகுந்தலாவை பார்த்து மெல்லிய குரலில் கேட்டார். சகுந்தலா, இவங்களையா கூட்டிகிட்டு வந்தீங்க? இவங்களே ரொம்ப பலவீனமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு முதல்ல சத்தான சாப்பாடு தேவைப்படுது. இவங்களால் எப்படி என் குழந்தை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும்? அவர் கேட்டதே நியாயமான கேள்விதான். என்றாலும் அந்த வார்த்தைகள் சாந்தியின் தன்மானத்தை சுட்டரித்தன. ஒரு தாயின் தகுதியை அவளது உடல் எடையை வைத்து எடை போடுவதைக் கண்டு அவளுக்குள் ஒரு வேகம் பிறந்தது. தன்னையும் அறியாமல் சாந்தி தைரியமாக பேசத் தொடங்கினாள். ஐயா, நீங்கள் சொல்கிறது சரிதான். என்கிட்ட வசதி இல்லை, அதனால் நானும் என் குழந்தையும் மெலிஞ்சு போயிருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு தேவையான பாலை கொடுக்கறது வெறும் உடல் பலம் இல்லை, அதுக்கு ஒரு தாயோட மனசு. சந்துரு வியப்புடன் அவளை பார்த்தார். சாந்தி தொடர்ந்தால், கடவுள் ஒரு குழந்தையை பூமிக்கு அனுப்புகிறாருன்னா அதுக்கான உணவையும் சேர்த்தே தான் படைக்கிறார். ஒரு தாயோட மார்பில் சுரக்கிற பால் அவளோட ரத்தத்திலிருந்து வர்றதில்லைங்க, அது அவள் குழந்தை மேலே வச்சுருக்கிற பாசத்துலேருந்து வருது. எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதோ இல்லையோ, என் பிள்ளையை பார்த்தா என் மார்பில் பால் சுரக்கும். இதே பாசத்தை உங்கள் பிள்ளைக்கும் என்னால் காட்ட முடியும். அந்த நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். சாந்திக்கு இந்த தீர்க்கமான பேச்சை கேட்ட சந்துரு முகத்தில் ஒரு ஆச்சரியம் கலந்த மரியாதையும் தெரிந்தது. பணக்கார பெண்களிடம் காணாத அந்த தாய்மையின் கம்பீரம் இந்த ஏழை பெண்ணிடம் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர் மெல்ல புன்னகைத்து, மன்னிச்சிடுங்க சாந்தி, உங்கள் வார்த்தைகள் எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுக்குது. வசதி வாய்ப்பு எவ்வளவோ இருக்குது, ஆனால் என் குழந்தைக்கு தேவைப்படுற அந்த தாய் பாசம் மட்டும் கிடைக்காம இருந்துச்சு. நீங்கள் தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன் என்றார் சந்துரு. அப்போது அவர் அருகில் வந்த ஒரு கவரை நீட்டினார். இது முன்பணம். உங்களுக்கு தேவையான சத்தான உணவுகளை முதல்ல வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. நாளையிலிருந்து நீங்கள் இங்கே வேலைக்கு வரலாம் என்றார். பணத்தை பார்த்தா சாந்திக்கு ஒரு பக்கம் நிம்மதி இருந்தாலும் மறுபக்கம் தன் கணவன் குமாரிடம் இதை எப்படி சொல்ல போகின்றோம் என்ற பயம் நெஞ்சுக்குள் கணக்க தொடங்கியது. சந்துரு கண்கள் கலங்கி இருந்தன. சாந்தி என் மனைவி பிடிவாதமாக இருக்கிறா. அவளுக்கு அவளோட அழகும் சமூக அந்தஸ்தும் தான் முக்கியமாக தெரியுது. ஆனால் பாவம், இந்த சின்ன குழந்தை பவுட்ரு பால் ஒத்துக்காமல் அழுது அழுது ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான். என் பையனோட ஆரோக்கியத்தில் என்னால் இனிமே சமரசம் செஞ்சிக்க முடியாது என்று ஆதங்கப்பட்டார். சாந்தி மெல்ல கேட்டாள். சரிங்க ஐயா, எனக்கு என்ன சம்பளம் தருவீங்க? சந்துரு தயக்கம் கொள்ளாமல் சொன்னார். உங்களுக்கு மாதம் 25,000 தருகிறேன். இது போக உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தேவையான சத்தான உணவுகள், மருத்துவ செலவு எல்லாவற்றையும் நானே பார்த்துக்கொள்கிறேன். என் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். சாந்திக்கு தலை சுற்றியது. தன் கணவன் குமார் 1 மாதம் முழுக்க உழைத்தாலும் இதில் பாதி கூட கிடைக்காது. வீட்டுக்கு வந்ததும் தயங்கி தயங்கி குமாரிடம் விஷயத்தை சொன்னாள். குமார் முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போனான். என்ன சாந்தி சொல்கிற? அடுத்த வீட்டு பிள்ளைக்கு நீ பால் கொடுப்பியா? ஊர் உலகம் என்ன பேசும் என்று கோபப்பட்டான். உலகம் பேசுறது கேட்டால் நம்ம பிள்ளைங்க பசியில் செத்துடுங்க. அந்த வீட்டு முதலாளி நல்லவர்,
அவரோட குழந்தைக்கு ஒரு தாய் தேவைப்படுறா, நமக்கோ பணம் தேவைப்படுது, நம்ம குழந்தையோட எதிர்காலத்துக்காக இதை செய்ய விடுங்க என்று சாந்தி கெஞ்சினாள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு வறுமையின் கொடுமை அவனையும் சம்மதிக்க வைத்தது. மறுநாள் காலை சாந்தி தன் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த பெரிய பங்களாவிற்குள் நுழைந்தாள். சந்துரு அங்கே காத்திருந்தார். சாந்தியை பார்த்ததும் ஓடி வந்து தன் மகனை அவளிடம் ஒப்படைத்தார். சாந்தி, இன்னைக்கு முழுதும் நீங்க இங்கேயே இருக்கணும். ராத்திரி 9 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகலாம். உங்களுக்குன்னு ஒரு தனி அறை ஒதுக்கி இருக்கிறேன் என்றார் சந்துரு. வேலைக்காரி ஒருத்தியை சாந்தி அந்த அறைக்கு அழைத்து சென்றார். அது ஒரு சொர்க்கம் போல இருந்தது. குழந்தைகளுக்காகவே பார்த்து பார்த்து இழைக்கப்பட்ட அறை அது. ஆனால் அங்கேயே இருந்த சந்துரு குழந்தையின் பசியால் அலறி கொண்டிருந்த சாந்தி மெல்ல அந்த குழந்தையை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டாள். அதுவரை பாட்டில் பாலில் இல்லாத ஒரு கதகதப்பு அந்த குழந்தை உணர்ந்தது. சாந்தியின் அணைப்பில் இருந்த அந்த தாய்மையின் மனம் அழுகையை மெல்ல நிறுத்தியது. சிறிது நேரத்திலே சாந்தியின் அரவணைப்பில் அந்த குழந்தை நிம்மதியாக பால் குடித்துவிட்டு அவள் மடியிலே உறங்கி போனது. ஆனால் அந்த குழந்தை சாந்தியை கட்டிப்பிடித்திருந்த விதம் அவள் மனதிற்குள் ஒரு விதமான விசித்திரமான பாரத்தை ஏற்படுத்தியது. அப்போது கதவோரம் நிழலாடியது. சாந்தி நிமிர்ந்து பார்த்தாள். அங்கே சந்துரு நின்று கொண்டிருந்தார். தன் குழந்தை சாந்தியின் மடியில் உறங்குவதைக் கண்ட அவர் கண்களில் ஒரு திருப்தியும் அதே சமயம் சொல்ல முடியாத ஒரு ஏக்கமும் தெரிந்தது. அந்த அறையின் குளிர்ச்சியும் மென்மையான மெத்தையும் சந்துருவின் குழந்தைக்கு பழகியிருக்கலாம். ஆனால் சாந்தியின் மடியில் அந்த குழந்தை அமைதியாக உறங்கிய விதம் அந்த பங்களாவிற்கே ஒரு புதிய அமைதியை கொடுத்தது. அப்போது சாந்தியின் சொந்த குழந்தை சேகர் தன் தாயின் மடியில் வேறொரு குழந்தை இருப்பதை ஒருவித திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தான். அவனது பிஞ்சு உள்ளத்திற்கு இது புரியவில்லை. தன் தாயின் அன்புக்காக அவன் கைகளை நீட்டி சாந்தியின் சேலையை பிடித்து இழுத்தான். சாந்தியின் கண்கள் கலங்கின. சாரிடா கண்ணா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். சந்துரு குழந்தையை தூங்க வைப்பது அவளது கடமை, தன் குழந்தையை அணைப்பது அவளது உரிமை. ஆனால் அந்த நேரத்தில் கடமை உரிமை வென்றது. சந்துருவின் குழந்தை ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றது. சாந்தி மெல்ல எழுந்தாள். அந்த அறையில் இருந்த விலை உயர்ந்த பொம்மைகளை சேகரின் முன்னால் அடுக்கி வைத்தாள். பல குழப்பமும் அந்த பொம்மைகளை பார்த்ததும் சேகர் தன் ஏக்கத்தை மறந்து விளையாடத் தொடங்கினான். நேரம் நகர்ந்தது. சந்துருவின் குழந்தையை அந்த வசதியான மெத்தையில் கிடத்தினாள் சாந்தி. ஏசி இயந்திரத்தின் மெல்லிய சத்தம் அறையே நிறைந்தது. இப்பொழுது சேகருக்கு பசிக்க தொடங்கியது. அவன் அழுது கொண்டே சாந்தியின் மடியில் சாய்ந்தான். அவனுக்கும் பால் கொடுத்து உறங்க வைத்தாள். ஆனால் ஒரு தயக்கம் அவளை தடுத்தது. இந்த விலை உயர்ந்த மெத்தையில் என் மகனை கிடத்தலாமா என்று. ஒருவேளை எஜமானை பார்த்தால் கோபிப்பாரோ என்ற பயம் அவளை ஆட்கொண்டது. வேறு வழியின்றி மெத்தைக்கு அருகே தரை விரிப்பில் தன் மகனை கிடத்தினாள் சாந்தி. தானும் அவன் அருகில் தரையிலே அமர்ந்து மெல்ல கண் அயர்ந்தாள் சாந்தி. அரை தூக்கத்தில் இருந்தபோது அறையின் கதவு மெல்ல திறக்கும் சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு எழுந்தாள். அங்கே ஒரு வேலைக்காரி கையில் ஒரு கண்ணாடி டம்ளருடன் நின்று கொண்டிருந்தாள். அதில் ஆவி பறக்கும் பால் இருந்தது. அந்த வேலைக்காரி பாலை சாந்தியிடம் நீட்டினாள். சாந்தி ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தாள். இது எதுக்கு என்று தயக்கத்துடன் கேட்டாள். அந்த வேலைக்காரி மெல்லிய குரலில் சொன்னாள், இதை முதலாளி கொடுக்க சொன்னாரு சாந்தி. நீங்கள் 2 குழந்தைக்கும் பால் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்கள் உடம்புல சத்து இருந்தாதானே அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதை குடிங்க என்றாள். சாந்தி அந்த பால் டம்ளரை வாங்கினாள். அந்த பாலில் இருந்த சூட்டை விட சந்துரு காட்டிய அந்த அக்கறை அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஆனால் அதே சமயம் அந்த வேலைக்காரி சொன்ன அடுத்த வார்த்தை அவளை அதிர வைத்தது. சாந்தி, கவனமாக இருங்க. முதலாளிக்கு குழந்தை மேலே எவ்வளோ பாசமோ அதே அளவுக்கு அவர் ரொம்ப கண்டிப்பானவர். எப்போ என்ன நினைப்பாருன்னு சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு அவள் நகர்ந்தாள். வேலைக்காரி நீட்டிய அந்த பால் டம்ளரை சாந்தி வாங்கினாள். இதை நீங்கள் குடிக்கணும் சாந்தி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் முதலாளி பழங்கள் கொண்டு வர சொல்லியிருக்கிறார். அதையும் நீங்கள் தான் சாப்பிடணும். கட்டளை என்றால் அந்த பெண். சாந்தி திகைத்து போனாள். இவ்வளவு பழங்களா? என்னால் எப்படி சாப்பிட முடியும்? வேலைக்காரி சிரித்து கொண்டே சொன்னாள், முதலாளியோட கண்டிப்பான உத்தரவு இது. நீங்கள் நல்லா சாப்பிட்டு சத்தா இருந்தால் தான் அவரோட குழந்தையும் ஆரோக்கியமாக வளருமாம். அதனால் மறக்காமல் சாப்பிடுங்க. சாந்தி அந்த பாலை மெல்ல பருகினாள். சரியாக ஓராண்டு ஆகின்றது. சாந்தி தன்னுடைய பழைய நிலைமையை நினைத்து பார்க்கின்றாள். அன்று காஃபி குடிக்கவும் டீ குடிக்கவுமே என்கிட்ட கையில் காசு இல்லாத இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க சாந்தி.
குடித்து பசியாறிய நாட்கள் அவள் கண்ணெதிரியே நிழலாடின. இன்று ஒரு அந்நிய பெண்ணின் குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக இவ்வளவு உயர்தரமான உணவு அவளுக்கு கிடைக்கின்றது. காலம் மனிதனை எப்படியெல்லாம் மாற்றுகின்றது. ஒருவேளை சாப்பாட்டிற்காக ஏங்கிய எனக்கு இன்று உலகமே காலடியில் கிடப்பது போல இருக்கின்றது. சாந்தியின் தோற்றத்தில் நல்ல மாற்றம் தெரிந்தது. சத்தான உணவுகளால் அவள் முகம் பொலிவு பெற்றது. சேகரும் அந்த பங்களாவின் சூழலில் கொஞ்சம் கொஞ்சமாக பழகியிருந்தான். ஆனால் சாந்தி ஒரு விஷயத்தை நுட்பமாக கவனித்தாள். ஒவ்வொரு முறையும் அவள் சந்துருவின் குழந்தையை தூக்கி கொண்டு அறைக்குள் நுழையும் போது சில நிமிடங்களிலே சந்துரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அறைக்குள் வருவார். குழந்தையை தூங்கிவிட்டானா, பால் குடிச்சானா என்று விசாரிப்பார். ஆனால் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் பார்க்கும் பார்வைக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் சாந்திற்கு தோன்றியது. அவரது கண்கள் சாந்தியை ஒருவித விசித்திரமான நோக்கில் ஊடுருவின. அவர் அறைக்குள் வரும்போதெல்லாம் சாந்திக்குள் ஒருவிதமான தொந்தரவும் உடல் சிலிர்ப்பது போன்ற ஒரு உணர்வு. அவர் உள்ளே நுழைந்த உடனே அவள் மடியில் இருந்த குழந்தையை மெல்ல கீழே இறக்கி விடுவாள். தற்காப்புக்காக தன் சேலையை சரி செய்து கொண்டு தள்ளி நின்று கொள்வாள். சந்துரு தன் மகனை பற்றி கேட்டாலும் அவரது கவனம் முழுவதும் சாந்தியின் மீதே இருப்பதை அவளால் உணர முடிந்தது. சாந்தி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சாப்பாடு எல்லாம் சரியா இருக்கா என்று அவர் கேட்கும் விதம் கனிவாக இருந்தாலும் அந்த அறைக்குள் சந்துரு ஒரு விதமான மௌனம் சாந்தியை அச்சப்பட வைத்தது. வறுமை விலகி கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு புதிய விபரீதம் தன்னை நோக்கி வருவதை அவள் உள்ளுணர்வு எச்சரித்தது. சந்துரு அடிக்கடி அறைக்குள் வருவது சாந்திற்குள் ஒருவித சங்கடத்தை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. அனுமதி இல்லாமல் ஒரு பெண் இருக்கும் அறைக்குள் அவர் நுழைவது அவளுக்கு பிடிக்கவில்லை. 4 நாட்களாக பொறுத்து பார்த்த சாந்தி இன்று தன் மௌனத்தை உடைக்க தீர்மானித்தாள். ஐயா, ஒரு நிமிடம். நான் இங்கே வேலைக்கு வந்தது உங்கள் குழந்தை பார்க்க தான். ஆனால் நீங்கள் அடிக்கடி அனுமதி இல்லாமல் இந்த அறைக்குள்ளே வர்றது எனக்கு சரியா படலை. தயவு செஞ்சு இதை தவிர்த்திடுங்க என்று உறுதியாக கூறினாள். சாந்தியின் பேச்சை கேட்ட சந்துரு முகத்தில் கோபம் தெரிந்தன. கொஞ்சம் ஏளனமாக பார்த்தார் சாந்தியை. நான் ஏன் அடிக்கடி வரேன் உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லட்டுமா? நான் உங்களுக்கு இவ்வளோ சத்தான உணவுகளையும் பழங்களையும் ஏன் கொடுக்குறேன்னு என் குழந்தைக்கு ஆரோக்கியமாக இருக்கணுன்றது தான் கொடுக்குறேன். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. நான் பணம் செலவு பண்ணுறது என் குழந்தைக்காக, உங்கள் குழந்தைக்காக இல்லை என்றார் ஆத்திரத்துடன். சந்துருவின் இந்த வார்த்தைகள் சாந்தியின் இதயத்தில் ஈட்டியால் குத்துவது போல் இருந்தது. அவளது வறுமையை சுட்டிக்காட்டி அவளது தாய்மை புனிதத்தையே அவர் சந்தேகப்பட்டார். சாந்தி தன் இடுப்பில் இருந்த சேகரை இன்னும் பலமாக அணைத்து கொண்டாள். என்ன நினைச்சிங்க ஐயா? நான் ஏழை தான், ஆனால் ஈனப்பிறவி கிடையாது. நான் சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கையும் சோறும் உங்கள் பணத்திலிருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். செஞ்ச நன்றியை மறக்கிறவன் நான் இல்லை. ஒரு தாயால் எப்படி ஒரு குழந்தை பசியார விட்டுட்டு இன்னொரு குழந்தைக்கு மட்டும் வாரி வழங்குவாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுது? சொல்லுங்க பார்ப்போம். அவளுடைய கண்கள் சிவந்தன. உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் பணமும் எனக்கு வேண்டாம், இந்த வேலையும் எனக்கு வேண்டாம். உங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு வேற யாரையாவது தேடிக்கோங்க என்று ஆவேசமாக சொன்னாள். சந்துரு அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஒரு ஏழை பெண் நம்ம இவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம், அதை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்கன்றத அவர் சந்துரு எதிர்பார்க்கவே இல்லை. சாந்தி, நில்லுங்க, நான் கோபத்தில் பேசிட்டேன் என்று அவர் பின்னால் இருந்து குரல் கொடுத்தார். ஆனால் சாந்தி திரும்பி கூட பார்க்கவில்லை. தன் மகனை தூக்கி கொண்டு அந்த பிரம்மாண்டமான பங்களாவிலிருந்து விருட்டு என்று வெளியேறினாள். அவள் நடந்த வேகம் அவளது கோபத்தையும் தன்மானத்தையும் பறைசாற்றியது. வீட்டுக்கு திரும்பும் வழியில் அவளுக்கு ஒரு விஷயம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. பசி வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒரு தாயின் உண்மையான பாசத்தை சந்தேகப்படும் இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்கக்கூடாது. வீட்டு வாசலில் நின்றபோது மீண்டும் வறுமை அவளை வரவேற்றது. ஆனால் அவள் மனதில் ஒரு விதமான நிம்மதி இருந்தது. சந்துருவின் பங்களாவிலிருந்து வெளியேறும் பொழுது தாய்மையே அவர் சந்தேகப்பட்டு விட்டாரே என்று கோபம் அவளை ஆட்கொண்டது. ஆனால் அந்த இரவு அவளது வாழ்க்கையின் அஸ்திவாரத்தையே உழுக்கப் போகின்றது என்று அவளுக்கு தெரியவில்லை. இரவு 12 மணி. வேலைக்கு சென்ற குமார் இன்னும் வீடு திரும்பவில்லை. சாந்தி வாசலுக்கும் உள்ளுக்குமாக தவிப்புடன் நடந்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளது பழைய கைபேசி அலறியது. எதிர்முனையில் பேசிய குரல் அவளது உலகத்தையே இருட்டாக்கியது. குமாருக்கு விபத்து, சீக்கிரமா மருத்துவமனைக்கு வாருங்கள். பதறி அடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள் சாந்தி. அங்கே அவளுக்காக காத்திருந்தது ஒரு சடலம் மட்டுமே. இரத்த வெள்ளத்தில் கிடந்த தன் கணவனின் முகத்தை பார்த்ததும் சாந்தி அங்கேயே மயங்கி விழுந்தாள். யாரை நம்பி இந்த துணிச்சலோடு வேலை விட்டு வந்தேனோ, அவரை என்னை விட்டு போய்விட்டாரே என்று அவள் நெஞ்சு வெடிக்க அழுதாள். மறுநாள் காலை குமாரின் இறுதி சடங்குகள் முடிந்தன.
சாந்தியின் வீடு உறவினர்களாலும் அக்கம் பக்கத்தினராலும் நிறைந்தது. ஒவ்வொருவரும் அவளை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். இவ்வளவு இளவயதில் கணவனை எழுந்துவிட்டு இந்த பச்சிளம் குழந்தையை வைத்து கொண்டு இவள் என்ன செய்ய போகின்றாள் என்ற முணுமுணுப்புகள். தன் தந்தை இறந்து விட்டான் என்பது கூட தெரியாமல் சாந்தியின் மடியில் சேகர் அமைதியாக விளையாடி கொண்டிருந்தான். பார்ப்பவர்களின் கண்களை குளமாக்கியது. அந்த ஒரு இரவு சாந்திற்கு 1000 ஆண்டுகளைப் போல நீண்டு கொண்டே இருந்தது. மறுநாள் காலை அந்த சிறிய சந்திற்குள் ஒரு விலை உயர்ந்த கார் மெதுவாக நுழைந்தது. தெருவில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் அந்த காரின் பின்னால் ஓடி வந்தார்கள். சாந்தியின் வீட்டு வாசலில் கார் நின்றது. அனைவரது பார்வையும் வாசலை நோக்கி திரும்பியது. காரிலிருந்து இறங்கியது சந்துரு. அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் சாந்தி. சந்துரு மெல்ல வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கிருந்த கூட்டத்தையும் சாந்தியின் கோலத்தையும் பார்த்தபோதே அவருக்கு விஷயம் புரிந்துவிட்டது. அவர் எவர் பேச்சையும் காதில் வாங்காமல் நேராக சாந்தியிடம் வந்தார். சாந்தியால் பேச முடியவில்லை. கணவனை இழந்த துக்கமும் நேற்றைய கோபமும் அவளை மௌனமாக்கியது. சந்துரு அவளது நிலையை பார்த்து ஒரு நிமிடம் மௌனமாக நின்றார். சாந்தி, நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டேன். நேற்று நான் உன்னிடம் அப்படி பேசியிருக்க கூடாது. உன் கணவரின் மறைவு ஈடு செய்ய முடியாதது. ஆனால் இந்த நிலையில் நீயும் உன் குழந்தையும் அனாதையாக இருப்பதை என்னால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது என்றார் மிக தாழ்ந்த குரலில். சாந்தி நிமிர்ந்து பார்த்தாள். அவரது கண்களில் நேற்று இருந்த அந்த அதிகாரமோ சந்தேகமோ இல்லை. மாறாக ஒரு விதமான குற்ற உணர்வும் அதையும் தாண்டிய ஒரு மர்மமான அக்கறையும் தெரிந்தது. இனி உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நீ கவலைப்படாதே. இப்போதே என்னுடன் வா. என் வீடு உனக்கும் உன் மகனுக்கும் எப்பொழுதும் திறந்திருக்கும் என்று அவர் சொன்னபோது அங்கிருந்தவர்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வறுமை, துக்கம், எதிர்காலத்தை பற்றிய பயம். சாந்தி முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்றாள். குமார் மறைவு சாந்தி வாழ்க்கையில் ஒரு பெரிய சூனியத்தை ஏற்படுத்தியிருந்தது. கணவனை இழந்த துக்கம் ஒரு புறம், கையில் காசு இல்லாமல் தீர்ந்து போன ரேஷன் பொருட்கள் மறுபுறம் என அவள் திண்டாடினாள். அந்த நேரத்தில் சந்துரு நேரில் வந்து அவளிடம் காட்டிய அந்த திடீர் பரிவு அவளுக்கு ஒரு நிமிடம் திகைப்பை ஏற்படுத்தியது. சாந்தி, என் பையன் நீ போனதிலிருந்து அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு உன் மடியோட சூடு பழகிடுச்சு. நான் பேசினது தப்பு தான். ஒரு பெத்த தாயே அவளை தவிக்க விட்டு போனப்போ வேற ஒரு தாய் மட்டும் அவனை எப்படி பார்த்துப்பான்னு ஒரு சின்ன பயம் எனக்குள்ள வந்துடுச்சு. என்னை மன்னிச்சிடு என்று சந்துரு உருக்கமாக கேட்டார். அவர் சாந்தியின் கையில் கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டு சென்றார். அவர் சென்ற பிறகு சாந்திற்கு பல முறை அந்த வீட்டு வேலைக்காரியிடமிருந்து போன் வந்தது. சாந்தி, குழந்தை பாவம், பசியிலையும் அழுகையிலும் உன்னை நினச்சி ரொம்பவே இழைச்சி போயிட்டான். உன்னை கண்டா மட்டும்தான் அவன் அமைதி ஆகிறான். சீக்கிரம் வா என்று அவள் கெஞ்சினாள். தன் இடுப்பில் இருந்த சேகரை பார்த்தாள். சாந்தி, ஒரு தாயாக என்னால் இன்னொரு குழந்தையை தவிக்க விட முடியாது என்று அவளது உள்ளுணர்வு சொன்னது. உடனே சந்துருவுக்கு தகவல் கொடுத்தாள். அவர் அனுப்பிய கார் சாந்தியின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. மீண்டும் அந்த பங்களாவிற்குள் சாந்தி நுழைந்தாள். அவள் களைத்து போய் கணவனை இழந்த கோலத்தில் இருந்த போதிலும் சந்துருவின் குழந்தையை தூக்கிய மாத்திரத்தில் அந்த அழுகை நிறுத்தியது. சாந்தியின் கழுத்தை கட்டிக்கொண்டு அவளது மார்பில் முகம் புதைத்தது. அந்த குழந்தையின் சிரிப்பு சாந்தியின் மனபாரத்தை ஒரு நொடியில் குறைத்தது. சந்துருவின் குழந்தை சாந்தியிடம் ஒட்டி கொண்டதை பார்த்து நெகிழ்ந்து போனார். சில நாட்கள் கழிந்தது. அவர் சாந்தியின் அருகே வந்து மெல்ல பேச தொடங்கினார். சாந்தி, இப்போ உனக்குன்னு யாரும் இல்லை. அந்த சின்ன வீட்டில் தனியாக கஷ்டப்படுறதை விட இங்கே தங்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. உனக்காக பின்னாடி இருக்கிற அவுட் ஹவுஸை காலி பண்ணி தரேன். அங்கேயே நீ உன் மகனோட வசதியாக இருக்கலாம். உனக்கும் ஒரு பாதுகாப்பு, என் பையனுக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் என்றார். சாந்திற்கு அந்த யோசனை தவறாக தோன்றவில்லை. நாட்கள் செல்ல செல்ல சந்துருவின் நடத்தையில் பெரிய மாற்றம் தெரிந்தது. ஆரம்பத்தில் இருந்த அந்த அதிகாரமோ சந்தேகமோ இப்போது அவரிடம் இல்லை. தன் மகனுக்கு எதையெல்லாம் வாங்குகின்றாரோ அதையெல்லாம் சாந்தியின் மகன் சேகருக்கும் வாங்கி தந்தார். 2 குழந்தைகளையும் அவர் பாரபட்சம் பார்க்காமல் கவனித்து கொண்டது சாந்திற்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. வறுமையின் பிடியிலிருந்து தப்பித்த நிம்மதி ஒரு புறம் இருந்தாலும் ஒரு அந்நிய மனிதனின் இவ்வளவு பெரிய அன்பு அவளுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கத்தையும் ஏற்படுத்தியது. இது வெறும் மனிதாபிமானமா அல்லது இதன் பின்னால் வேறு ஏதேனும் இருக்கின்றதா என்ற கேள்வி அவள் ஆழ்மனதில் ஒரு நிழலாக தங்கியிருந்தது. நாட்கள் நகர நகர அந்த பங்களாவிற்கும் சாந்திக்கும் இடையிலான பிணைப்பு ஆழமானது. சந்துருவின் மகனுக்கு
காய்ச்சல் அடித்தது. சாந்தி தன் அறைக்கு செல்ல தயாரான போது சந்துரு தடுத்தார். சாந்தி, இன்னைக்கு என் பையன் பக்கத்திலே இரு. அவனை உன் அணைப்பால் மட்டும்தான் நிம்மதியாக தூங்குறான் என்றார். பாதி இரவில் பசியால் துடித்தான். அவனை வாரி அணைத்தாள் சாந்தி. அந்த நிசப்தமான நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு சாந்தி திடுக்கிட்டாள். சந்துரு உள்ளே நுழைந்தார். பதற்றத்தில் அவள் குழந்தையை தள்ளி வைக்க முயன்ற போது அவர் அமைதியாக ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவள் முன்னால் அமர்ந்தார். சாந்தி, நான் சொல்றதை கொஞ்சம் கவனிச்சு கேளு என்றார். சந்துரு. அவரது குரலில் ஒரு தீர்க்கமான முடிவு தெரிந்தது. நான் என் வாழ்க்கையை ஒரு பெண்ணோடு பகிர்ந்து கொண்டு இருக்கணும்னு நினச்சப்போ அவள் என் உலகத்தில் மட்டும் இல்லை, என் வீட்டையும் என் குழந்தையும் காதலிக்கிறவளாய் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் குமுதாவிடம் அந்த தாய்மை இல்லை. நீ என் குழந்தையை உன் சொந்த பிள்ளை போல் பார்த்துக்கிற. என் பையனும் உன்னை தாயா ஏற்றுக்கிட்டான். உனக்கும் இப்போ யாரும் இல்லை. நீ என்னை திருமணம் செஞ்சுக்க முடியுமா? என் குழந்தைக்கு நீயே நிரந்தர தாயா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். சந்துரு சொன்னதை கேட்டு சாந்தி அதிர்ச்சியில் உறைந்தாள். ஐயா, என்ன சொல்கிறீங்க? என் கணவர் இறந்தே சில நாட்கள் ஆகுதுன்னு அவரோட நினைவுகள் இன்னும் என் மனசை விட்டு போகலை. என்னால் எப்படி இன்னொருத்தரை என்று சொல்லிவிட்டு அவள் அழத் தொடங்கினாள். உன் முடிவை நான் மதிக்கிறேன் சாந்தி. ஆனால் உன் மகனோட எதிர்காலத்தை யோசிப்பார். அவனுக்கு ஒரு அப்பாவோட நிழலும் அந்தஸ்தும் இங்கு கிடைக்கும் என்றார் சந்துரு. சாந்தி தன் மகன் சேகரை பார்த்ததால் ஒரு ஏழை தாயின் மகனாக வளர்வதை விட சகல வசதிகளும் அதிகாரமும் கொண்ட ஒரு இடத்தில் அவன் வளர்வது அவன் எதிர்காலத்திற்கும் நல்லது என்று அவளது அறிவு சொன்னது. தன் மகனுக்காகவும் தன்னை தாயாகவே நினைக்கும் சந்துருவின் குழந்தைக்காகவும் சாந்தி ஒரு முடிவு எடுத்தாள். சரிங்க ஐயா, என் மகனுக்காக நான் சம்மதிக்கிறேன் என்றாள் மெல்லிய குரலில். சாந்தி சம்மதித்த அடுத்த நிமிடம் சந்துரு அதிரடியாக செயல்பட்டார். பொறுப்பற்ற மனைவியான குமுதாவிற்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினார். அவள் அலறினாள், சத்தமிட்டாள். ஆனால் சந்துரு உறுதியாக இருந்தார். அவளிடம் இருந்து பேங்க் பணத்தையும் சொத்தையும் பறிமுதல் செய்தார். ஆடம்பரமே வாழ்க்கை என்று இருந்த குமுதா ஒரு நொடியில் அனைத்தையும் இழந்து தெருவிற்கு வந்தாள். சந்துருவிற்கும் சாந்திற்கும் எளிமையாக திருமணம் நடந்தது. ஆரம்பத்தில் சாந்திவிற்குள் ஒருவித அச்சமும் குற்ற உணர்வும் இருந்தன. ஆனால் திருமணத்திற்கு பிறகு சந்துரு காட்டிய அன்பும் சேகர் அவர் தன் சொந்த மகன் போல் தூக்கி சுமந்த விதமும் அவளை நெகிழ வைத்தது. சந்துருவின் மகனுக்கும் ஒரு தாயின் பாசமும் சாந்தியின் மகனுக்கு ஒரு தந்தையின் அரவணைப்பும் கிடைத்தன. மூடி கிடந்த தன் வாழ்வின் கதவுகளை இறைவன் திறந்துவிட்டதை எண்ணி சாந்தி கண்ணீர் மல்க நன்றி கூறினாள். வறுமையின் பிடியிலிருந்து மீண்டும் அன்பின் நிழலில் அவளது புதிய வாழ்க்கை இனிதே தொடங்கியது. இது போன்ற கதைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.